Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 2 basic algebraல exercise 2.9ல question number 11 வாங்க question குள்ள போலாம். Resolve the following rational expression into partial fraction, that is 2x square plus 5x minus 11 divided by x square plus 2x minus 3. So இதுல பாத்தீங்க அப்படினா again இதோட hint தான் நம்ம follow பண்ண போறோம். Denominatorம் numeratorம் degree பாத்தீங்க அப்படினா சேமா இருக்கிறதுனால long division method use பண்ணி இத கொஞ்சம் நம்ம simplify பண்ணிக்க போறோம். So long division method use பண்ண போறோம். Long division methodல பண்ணும்போது நம்ம வந்து கீழ இருக்கிற denominator வெளியில போட்டுருவோம். That is x square plus 2x minus 3 அப்படினு. அதே மாதிரி numerator வந்து நம்ம வந்து உள்ள போட்டுருவோம். So 2x square plus 5x minus 11. First term பாத்தீங்க அப்படினா quotient எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லிருக்கேன். So 2x square first term ஆல வெளியில இருக்க first term நீங்க இது பண்ணீங்கனா வர நம்பர் தான் உங்களுக்கு quotient. So 2 தான் உங்களோட quotient. So 2 ஆல திரும்பவும் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி உள்ள போடுங்க. So 2 into x square 2x square 2 into 2 4x 2 into minus 3 minus 6. So எல்லாத்தோட சைனை சேஞ்ச் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது டோட்டலா கேன்சல் ஆயிடும். இத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா x வந்துரும். So இத நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா -5 ன்னு வரும். So நம்மளோட sum இப்போ எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்தோம்னா quotient வந்து ஒரு whole நம்பரா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். So 2 plus remainder numerator யூஸ் பண்ணிக்கோங்க. x minus 5 divided by x square plus 2x minus 3. So நம்மளோட இந்த sum வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ சிம்பிளா இந்த மாதிரி sum-ஆ சேஞ்ச் ஆயிடுச்சு. So இத வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஃபர்தரா ப்ரோசீட் பண்ண போறோம். So இப்போ பார்த்தோம்னா நம்மளோட sum எப்படி இருக்கு? 2 plus x minus 5 divided by x square plus 2x minus 3. இது வந்து ஒரு whole நம்பர்ன்றதுனால லாஸ்ட் ஆன்சர்ல நம்ம ஆட் பண்ணிப்போம். இத மட்டும் வச்சு இப்ப sum போடலாம். So x minus 5 divided by x square plus 2x minus 3. இத வந்து நம்ம factorize பண்ண முடியும். So factorize பண்ணோம்னா -3 2. இப்போ வந்து பாத்தீங்கன்னா -1, 3 ன்னு வரும். So இத factorize பண்ணி நம்ம எழுதி இருக்கலாம். So x minus 5 divided by x minus 1 x plus 3. So இது பாத்தீங்க அப்படினா non repeating linear factor. So இத வந்து type 1ல நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணனும்னா a divided by x minus 1 plus b divided by x plus 3. So இதுல பார்த்தோம்னா நம்ம இப்ப LCM எடுக்கணும். அப்ப cross multiply பண்ணிக்கலாம். cross multiply பண்ணோம் அப்படினா a x plus 3 plus b x plus 1 ன்னு வரும். ரெண்டு டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணிட்டு நியூமரேட்டரை மட்டும் வச்சு இந்த சம்மை ப்ரோசீட் பண்ணலாம். So நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா x minus 5 which is equal to a x plus 3 plus b x minus 1. இதுல ஏதாவது ஒரு டேர்மை நம்ம 0 பண்ணா மட்டும் தான் வேரியபிள் இன்னொரு வேரியபிளுக்கான ஆன்சரை கிடைக்க முடியும். சோ இப்போ வந்து இந்த b யை 0 ஆக்கணும் அப்படினா நம்ம இப்போ வந்து x க்கான வேல்யூவா என்ன கொடுக்கணும் 1. சோ நம்ம வந்து x equal to 1 ன்னு கொடுத்து பார்க்கலாம். சோ x equal to 1 னா b டோட்டலா 0 ஆயிடும். அப்ப நம்ம இத டோட்டலா போடவே வேண்டாம். மிச்சம் இருக்கிற x க்கு மட்டும் வேல்யூ 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ 1 minus 5 which is equal to a 1 plus 3 அப்படினு வரும். So 1 minus 5 is nothing but minus 4 which is equal to 4a. 4 4 cancel ஆச்சு அப்படினா a க்கு வந்து minus 1 ன்னு வரும். So அப்ப a equal to minus 1. இப்போ வந்து a term 0 பண்ணாதான் b term கண்டுபிடிக்க முடியும். So a term 0 ஆக்கிறதுக்கு x க்கு வந்து minus 3 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So அப்ப x equal to minus 3 அப்படினும்போது a term டோட்டலா உங்களுக்கு 0 ஆயிடும். அத போடவே வேண்டாம். மிச்சம் இருக்கிறதுக்கு x வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ -3 -5 which is equal to b -3 -1. So -3 -5 is -8 and -3 -1 is nothing but -4b. இப்போ b யோட வேல்யூ பார்த்தோம்னா 4 b தான் தேவை. 4 அந்த பக்கம் கொண்டு போயிரலாம். அப்போ 8 divided by 4 வந்து 2. So அப்போ b யோட வேல்யூ பார்த்தோம்னா b which is equal to 2. இப்போ a யோட வேல்யூவும் தெரிஞ்சிச்சு, b யோட வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம ஆன்சர் எண்ட் அப் ஆயிடும். சோ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா 2 minus 1 divided by x plus 1 plus 2 divided by x plus 3. சோ இதுல பாத்தீங்க அப்படினா இங்க மைனஸ் வந்திருக்கிறதுனால நீங்க இத இன்டர்சேஞ்ச் பண்ணியும் எழுதி பண்ணிக்கலாம். அப்போ 2 plus 2 divided by x plus 3 minus 1 divided by x minus 1 இப்படி போட்டாலும் உங்களோட ஆன்சர் கரெக்ட் தான். சோ இதோட இந்த சம் முடியுது. Thank you.